இந்த முருகன் மலையானது 6 படையில முதல் படை. இதை சிக்கந்தர் மலையாக ஆக்க வேண்டும் என்று பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி செய்கின்றன. அதற்கு வெளிநாட்டு சதியும் கூட இருக்கின்றது என்று மக்களால் கூறப்படுகின்றது. வணக்கம் மக்கள், இனி நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தினா ஆக்சுவலா சிக்கந்தர் மலையா இல்ல கந்தர் மலையா அப்படின்ற ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு, டிபேட் போயிட்டு இருக்கு. எங்க அப்படின்னா நம்மளுடைய மதுரை தூங்கா நகரத்துல அந்த பஞ்சாயத்து போய் இருக்கு. எங்க திருப்பரங்குன்றத்துல அந்த மலை இருக்குல்ல, திருப்பரங்குன்றம் முருகன் டெம்பிள். அது இதனாலுக்கும் திருப்பரங்குன்றம்னா அங்க இருக்க மலையில இருக்க முருகன் கோயில் எல்லாருக்குமே தெரியும். அறுபடை வீடுகள்ல அதுவும் ஒண்ணு முக்கியமான ஒரு ஏரியா வேற. சரி, ஓகே. திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு கீழே ஒரு தர்கா மாதிரி ஒண்ணு இருக்கு. அது சிக்கந்தர் மலை அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாங்க. கந்தர், சிக்கந்தர். நம்ம ஆளுகளுக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்றது தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேலும் கந்தர்மலை விவகாரம் தமிழகம் முழுவதும் பரவினால் 2026 கண்டிப்பாக திமுக தோற்று போகும். உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு. இது என்னடா இது எப்படி போட்டு வாங்கின்னு தெரியல, இது மாடுலேஷன் கரெக்டா, ஓகேவா, செட்டா இருக்கா, ஓகேவா, ஓகே. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த சிக்கந்தர் மலையா இல்ல கந்தர் மலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. முஸ்லீம் தரப்பு சார்ந்தவங்க வந்து அங்க கெடா வெட்ட போயிருக்காங்க. அதை தடுத்து ஒரு போராட்டம் மாதிரி நடந்திருக்கு. இங்கிட்டு இந்து தரப்பினர் என்ன சொல்றாங்க, அது முருகன் டெம்பிள், ஸோ அங்க கெடா அதெல்லாம் வெட்டக்கூடாது. குறிப்பா அந்த ஆடுன்னு சொல்லக்கூடிய வரையாடு, இந்த ஆடு வந்து முருகனுடைய ஒரு வாகனம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல போயிட்டு இந்த ஆடு வெட்ட போறோம், பலி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி இந்த பஞ்சாயத்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி ஞாபகம். இப்ப திருப்பி கொஞ்சம் பூதாகரமா இருக்கு திருப்பரங்குன்றம் வட்டாரங்கள்ல. இது மட்டும் தான் இன்னைக்கு டாபிக்கா அப்படின்னா கிடையாது. பெரியார்ட்ட ஆரம்பிச்சது இந்த பஞ்சாயத்து. ஈவே ராமசாமி அவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட ஆரம்பிச்ச பஞ்சாயத்து இப்போ ஹிந்து விஸ் முஸ்லீம் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. ப்ரோ, ஈராமட்ட ஆரம்பிச்சுன்னா பகுத்தறிவு விஸ் ஆர்த்திகம் விஸ் நார்த்திகம் அப்படிதானே ப்ரோ போகணும். இதே அப்புறம் முஸ்லீம் அவங்ககிட்ட போகுது அப்படின்னா பிஜேபி உள்ள வருது அப்படின்னாலே, இந்துத்துவா அப்படின்னு வருதுனாலே இந்துத்துவாக்கு அகேன்ஸ்டா இருக்குது நார்த்திகத்தை விட இங்கிட்டு ஆப்போசிட் ஒன்று இருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி பேசிதான் ஆகணும். அங்க ஆல்ரெடி ஒரு தர்கா இருக்கு. இது சுமூகமாக தான் போயிட்டு இருந்திருக்கு. நானும் பார்த்துருக்கேன். திருப்பரங்குன்றம் மலைக்கு போறப்போ அந்த தர்காவும் அங்கே இருக்கும். அது பெரிய பிரச்சனைலாம் கொடுத்தது இல்லை. அவங்க அப்படியே அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க, இவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க. பட் இவங்க கேலண்டர் அடிக்கிறாங்கல்ல, இவங்க அந்த மலையை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்றது எப்படி பண்றாங்க அப்படின்னா, கந்தர் மலை அப்படி சிக்கந்தர் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த சிக்கந்தர் மலை அப்படின்ற மாதிரி மாத்துறாங்க. அவங்களுடைய உரித்தான அடையாளம் மாதிரி மாத்துறாங்க. முகலாயர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்த பாக்குறாங்க. பட் முருகன் டெம்பிள் அந்த கந்தன் மலை அப்படின்னு தான் சொல்றாங்க. இவ 2 பேரும் முருகன் மலை சிக்கந்தர் மலைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஓப்பனாவே சொல்றாங்க கந்தர் மலை சிக்கந்தர் மலை. சின்ன டிஃபரன்ஸ் தான். ஸோ நீங்க உள்ள டீட்டெயில்டா நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, பல நாடுகள்ல இப்போ ரீசெண்டா கூட 6000 ஆண்டுகளோ 7000 ஆண்டுகளோ பழமையான தமிழ் விஷயங்களை வேற வேற நாடுகள்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற வேற நாடுகள்ல தமிழ் போயிருக்கு அப்படின்னா, தமிழ் கடவுள் முருகன் தான் நீங்க சொல்றீங்க. உலகளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள், அதாவது ஆதி பீப்புள் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த முருகனை வழிபடுற மாதிரி ஆட்கள் காட்டுறாங்க. பீக்காக்க வணங்குறாங்க, அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ நீங்க முஸ்லீமா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இருக்கட்டும், எல்லா ரிலீஜன்லயும் இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்துத்துவால இருக்கக்கூடிய இந்துத்துவா வரலாற்றுல சொல்லக்கூடிய தலைவர்கள் தான். அதாவது என்ன சொல்றது, பெரும் கடவுள்கள் சொல்றாங்கல்ல, முருகன் ஃபேமிலி, சிவன், இவங்களா இருக்காங்கல்ல, இது எல்லாமே தான் வேற வேற நாடுகள்ல வேற வேற பேர்களா கும்பிடப்படுகிறது அப்படின்றதான் ஒரு விஷயம் ப்ரூஃப் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதுதான் சிமிலரான உண்மை. பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் யார் சொல்றது, சிவன், இந்த 3 பேர் தான் உலகம் முழுக்க இந்த பூமிக்கு உரித்தான ஆட்கள். ஸோ இவங்கள வேற வேற இடங்கள்ல இதுதான் வேற சொல்ல. ஈஜிப்ட் போனீங்கனாலும் ஒரு 3 கடவுள் இருப்பாங்க. அதுவும் இந்த பிரம்மாவோட வேலையை அவங்க ஒருத்தவங்க பார்ப்பாங்க, சிவனோட வேலையை ஒருத்தவங்க பார்ப்பாங்க, விஷ்ணுவோட வேலையை ஒருத்தவங்க பார்ப்பாங்க. ஸோ ஈஜிப்டும் ஹிந்துத்துவம் ரொம்ப பழமையானது. இதெல்லாம் கடந்து கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் தான் இந்த முகலாயர்கள், இவங்க முஸ்லீம்ன்ற ஒரு ரிலீஜியன் உருவாகுது, முஸ்லீம் மதம் உருவாகுது. யூத இனம், முஸ்லீம் இனம் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன இருந்திருக்கு அப்படின்னா ஹிந்துத்துவா இருந்திருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஹிந்துன்னு பேர் வச்சிருக்கனால அது ஹிந்துத்துவா கிடையாது. பட் ஆதியில் அது வந்து தமிழர்களுடைய மரபு. தமிழர்கள் தான் அதுக்கு வணங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய மரபு ரீதியாவே இருந்திருக்கு. சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, பிரம்மா விட்டுருங்க, சிவன், விஷ்ணு அவங்க ஃபேமிலியை வணங்குறது வந்து தமிழர்களுடைய கல்ச்சராகவே இருக்கு. சிவனை கும்பிடுவாங்க, முருகனை கும்பிடுவாங்க, விநாயகர் கும்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்ல இருக்கு. பல்லாயிரம் ஆண்டுகள், அதாவது இந்த முகலாயர்கள்ன்ற விஷயம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டுகள்ல இருந்து நம்ம இதை வணங்கிட்டு இருக்கோம்.
ஸோ அப்போ நம்ம தான் அதில் டாப்பில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆதிக்குடின்லாம் பேசுறது மட்டும் கிடையாது, உண்மையிலே இதான் ஆதிக்குடி. ஸோ இப்போ இங்கேருந்து தான் மைக்ரேட் ஆகி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆட்களை தூக்கிட்டு போய் வேலைக்கு அமர்த்துறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயத்தில் மைக்ரேஷன் ஆகட்டும், இவங்களே போய் ஒரு சில பிரச்சனையினால வேறு வேறு நாடுகளில் குடியேறுத்தனா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஊழிப்பேரலை இது மேலே பல இடங்களுக்கு தஞ்சம் புகுந்ததாக இருக்கட்டும், இப்படி பல இடங்களில் போய் மைக்ரேட் ஆகி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தகவமைச்சுக்கிட்டாங்க, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாங்க. பட் அவங்க கொண்டு வந்த அந்த ஆரிஜின் ஸ்டோரிஸ் இருக்குல்ல, இந்த முருகன், விஷ்ணுகா இவங்களாம் இருக்காங்கல்ல, இதை அந்தந்த ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டாங்க. உலகம் முழுக்க வணங்கக்கூடிய கடவுள்கள் இந்துக்கள் கடவுள்களோட ரிலேட்டட் ஆகுது அப்படின்றது தான் ப்ரூஃப். இதை நீங்க என்னமா மறுக்க முடியாது. ப்ரோ நீ என்ன ப்ரோ காவி துண்டு போட்டு ஹிந்துத்துவாக்கு பேசுறியா? கிடையவே கிடையாது, மேட்டருக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கடவுள்கள் அனைவருமே இந்த தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய வணங்கக்கூடிய கடவுள்களுடைய ஒரு எச்சங்கள் மாதிரி தான் இருக்கு. இதோட ரிப்ளிகேட் மாதிரி தான் இருக்கு. இதோட ஆதி ஃபார்ம் சொல்லுவாங்கல்ல, இப்போ நம்ம வந்து அக்யூரேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முருகன்னா முருகன் அப்படின்ற அவரோட பல பேர்களை வச்சு வணங்கிட்டு இருக்கோம். பட் ஒவ்வொரு நாடுகள்லையும் முருகன் வழங்காட்டியும் வேற வேற பேர்ல வணங்குறாங்க. சைனால இருக்கட்டும், ஜப்பான்ல இருக்கட்டும், கொரியால இருக்கட்டும், எல்லா நாடுகள்லையுமே இந்த மாதிரி முருகனை வணங்குறாங்க. ஏன் நான் பர்டிகுலரா முருகனை சொல்றேன் அப்படின்னா, சிவனை வந்து காலப்போக்கில் இப்போ அப்பா ஒரு அடி பாயிறான்னு பையன் 16 அடி பாய்வான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முருகன் ஒரு எக்ஸ்ட்ரா பாஞ்சிருக்காப்ல. ஸோ அதனால உலகம் முழுக்க ஒரு டாப் ஹீரோ சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ஆட்களா யார் இருந்திருக்கா அப்படின்னா ரஜினிகாந்த் கிடையாது, நம்மளுடைய முருகன் தான் இருந்திருக்காப்ல. சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி இருந்திருக்காப்ல அந்த டைமிங்ல. ஸோ அப்போ உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு நம்பர், உலகம் முழுக்க பிரபலம் அடைஞ்ச ஒரு நம்பர், அவரை வழிபட்ட ஆட்கள் தான் இங்கே. இப்போ நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோயில் கட்டுறாங்க இல்லை, இன்னொரு 50 வருஷம் கழிச்சு இந்த ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க, இப்போ இந்த ரஜினி கோயில் கட்டினவங்க ஃபேமிலிலாம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே வழி வழியாக கொண்டு போயிடுவாங்க. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அப்படி புது புது புனை கதையெல்லாம் உருவாக்கி அதோட பக்கத்தில் ஒரு சைடு பிட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அவரோட புனிதரை மாற்றி கடவுளாக மாற்றிடுவாங்க. அதுக்கு வழிபடுறதுக்கு ஒரு வழிமுறையெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இங்கே எத்தனை வழிமுறைகள் வரது தப்பு இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க என்ன வழிமுறைகள் வேணால் வணங்கலாம், எப்படி வேணால் வணங்கலாம். அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. யாரும் யாரையும் வணங்கலாம், எதையும் பண்ணலாம், பிரச்சாரம் பண்ணலாம், எதை வேணாம். ஆனால் கட்டாயப்படுத்தி எதையுமே இங்கே செய்யக்கூடாது. ஹிந்துவாக இருந்தால் முஸ்லீமை மாற்றக்கூடாது, முஸ்லீமாக இருந்தால் கிறிஸ்டினை மாற்றக்கூடாது, கிறிஸ்டினாக இருந்தால் ஹிந்துவை மாற்றக்கூடாது. ஸோ ரிலீஜியனில் இருக்கவங்கள யாரையுமே கட்டாயப்படுத்தி மாற்றக்கூடாது. அதே மாதிரி ஆசை வார்த்தைக்கு ஊட்டி மாற்றக்கூடாது. இந்த மாதிரி எதுவுமே இருக்குது. ஆனால் உங்களுடைய ப்ரொபகண்டாவை பேசலாம், எங்கள் கடவுள் பெருசு அப்படின்னு சொல்லி பேசலாம். பட் இன்னொரு கடவுளை தாழ்த்தி உங்கள் கடவுள் பெருசுன்னு சொல்லவே கூடாது. ப்ரோ அப்போ நீ சொல்கிறத பார்த்தா ஹிந்துத்துவத்தில் இருக்க கடவுள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்னு சொல்கிற, அப்போ நீ தானே ப்ரோ சூப்பர் ஸ்டார் ஃபேமிலின்னு சொல்கிற. நம்ம என்ன சொல்கிறது? இதுதானே அல்டிமேட்டாக இருக்குது. அப்போ அந்த சிவனோட ஃபேமிலி தானே ஒட்டுமொத்த ரிலீஜியன்ஸ்லேயும் இருக்குது. அப்போ நாம தானே டாப்பு. அப்போ ஹிந்துத்துவம் தானே, தமிழர்கள் தானே அவங்களுடைய வணங்கக்கூடிய கடவுளை தானே எல்லாருமே வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் அவ்வளோ தூரம் மாறி மாறி வணங்கணும்? ஒரேடியாக அங்கேயே வந்து வணங்க வேண்டியதானே? இப்படின்ற பல கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டாபிக் தான் ஹாட் டாப்பிக்காக இன்டர்நெட்டில் போயிட்டு இருக்கு, ட்விட்டர்ல. இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால இவ்வளவு ஃப்ரீடமா பேசுறதுக்கு காரணமே மணியம்மையும் பெரியாரும் தான். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால ஆட்சி அதிகாரத்துக்கு கூட பஞ்சாயத்து வருமானா வரும், வாய்ப்பு இருக்கு. நார்த் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், பல ஆட்சி அதிகாரங்கள் ஆட்சி மாற்றங்கள் வந்ததுக்கான காரணமே இந்த கலர் தான். ஸோ பல இடங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அது வேறு மேட்ரு. பட் இங்கே நடக்கிறது வேறு மாதிரி மேட்ரு. சவுத் இந்தியான்ற வந்து அந்த மாதிரி ஒரு லேண்டு கிடையாது. எல்லாருமே இணக்கமான ஒரு குரூப்பு, புரிதல் அற்ற ஒரு ஆட்கள். எங்கள் தான் பெருசு, உங்கள் தான் பெருசுன்னு சொல்லி சண்டை போடுற ஆட்களை தவிர்த்து பொதுவாக இருக்க காமன் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, பிறப்பிலே இருக்குது. பக்கத்து தெரிவு வந்து ஊட்டுன்னு ஒருத்தர்னால வரல, பிறப்பிலே இருக்குது. ஏன்னா நீ வாட்டுக்கும் சாமியை கும்பிட்டு போகிறேன், நான் பாட்டு என் சாமியை கும்பிட்டு போகிறேன், நீ வாட்டு பக்கத்தில் வாழ போகிறேன், நான் இங்கே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் காமனாக எல்லா மைண்ட் செட்டும் இருக்குது. ஸோ இங்கே அந்த விதையை விதைக்க முடியாது. பட் நாம் கொஞ்சம் கான்சியஸாக இல்லை அப்படின்னா மடை மாற்றப்பட வாய்ப்புகள் அதிகம். ஸோ கொஞ்சம் கான்சியஸாக இருங்க, நடக்கிறது என்னன்னு கவனிங்க. உலக அரசியலை கவனிக்கிறத விட உள்ளூர் அரசியல், லோக்கல் பாலிடிக்ஸை கூர்ந்து கவனிங்க. பெரியார பேசிட்டு நீங்க நடுமாடவே முடியாது. பிரகாஷ் இருங்க, பிரகாஷ் இல்லை, பிரகாஷ் உங்களை பாத்துக்கிறீங்களா? நடுமாட முடியாது பிரகாஷ். எல்லா சோசியல் மீடியாலையும் எல்லா இதுலையும் உண்மை வருமானம் கிடையாது. அவங்க சார்ந்த விஷயங்கள் சார்ந்துதான் ஒவ்வொரு மீடியாக்களும் பேசும். நீங்க என்ன தேடணும் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க தான் தேடணும். சோசியல் மீடியால, ட்விட்டர்ல, டெலகிராம்ல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தான் தேடணும். எது சரி எது தப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். இன்னொருத்தன் வந்து உங்க தலையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை பண்ணுங்கன்னு திணிக்க கூடாது. எல்லாமே சுய அறிவா இருக்கணும். ஸோ அதான் மேட்ரு. ரொம்ப டீப்பாக அதுக்குள்ள நான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒருத்தவங்க வந்து இங்கே ஒரு கோஷம் போட்டுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றம் மலைகிட்ட.
அடுத்த ஒரு பஞ்சாயத்து வந்து திருப்பி கந்தனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் மேஜர் அப்படியே நேர் எதிர் துருவங்களா ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு ஒரு மலையை நோக்கி. இது தப்பா போய் முடியிருக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ கவனமா இருங்க. 2 பேரும் சுமூகமா புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏது அதுவும் இல்லாமல் 30 ஆண்டுகளா அந்த முருகன் மலையில வந்து தீபம் ஏற்றுறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த திருவண்ணாமலையெல்லாம் தீபம் ஏற்றுறாங்களே. ஸோ அந்த மாதிரி கார்த்திகை அப்போ 30 வருஷமா தீபம் ஏற்றுவாங்க போல. இந்த விஷயங்களையும் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் கேள்விப்படுறேன். அப்போ 30 வருஷம்னா நான் பறந்திருக்க மாட்டோம்ல. ஸோ அதனால தெரிஞ்சிருக்கிறது எனக்கு தெரியல சரியா. இப்போதான் நான் பார்த்தேன் 30 ஆண்டுகளா வந்து தீபம் ஏத்தாம இருந்திருக்காங்க. கார்த்திகை தீபம்னா திருப்பவண்ணாமலையில ஏற்றுவாங்க போல. இந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறாங்க அந்த மாதிரி ஏற்றுவாங்க போல. அது தடைபட்டிருக்கு. அதை நாங்கள் நடத்துறதுக்காக பல போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவங்க. இல்லைங்க, எலெக்ஷன் டைம் மட்டும்தான் வந்து நாங்கள் இந்துக்கள் எங்களோட இந்துக்கள்ல ஓட்டு வேணும்னு சொல்லி திமுக வந்து வேலை செய்யுங்க. நாங்க என்னைக்கும் இந்துக்கள் ஓட்டு வேணும்னு சொன்னதுல வேணான்னு சொன்னது ஏன்னா நாங்கள்லாம் இந்துக்கள். இங்க நாமினேஷன் ஃபைலிங் நடக்குது இதே அண்ணா அறிவாலயத்துல நாமினேஷன் ஃபைலிங் அன்னைக்கு 17 ஆரம்பிச்சு 28 வரைக்கும் போகுது. ஆனா 90% மேல் 95% ஒரே நாள் 24 நல்ல நாள் முகூர்த்த நாள்னு பார்த்து அதுவும் 9:10 1:04 ஃபைலிங் நடக்குது. நாங்க இந்துக்கள் இல்லைன்னா வேற யார் இந்துக்கள்? இப்போ இதை பத்தி பேசுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பெரிய நபர், அது ஒரு முக்கியமான நபர், திமுக சார்ந்த ஒரு நபர், முக்கியமான நபர், ரொம்ப படித்த ரொம்ப அறிவார்ந்த சார்ந்த அவங்க கூட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு புள்ளின்னு வச்சுக்கோங்க. இந்த நபர் என்ன சொல்றாரு, நாங்க இந்துத்துவான்னு இல்லைன்னு யார் சொன்னோம், நாங்க கரெக்டான நாள் கிழமையெல்லாம் பார்த்து தானே நாங்கள் அதெல்லாம் பண்றோம். பகுத்தறிவுனா என்ன? எல்லா நாளும் சரியான நாள் தான். எல்லா மனிதனும் இது பகுத்தறிவோட இருக்கணும். நம்ம ஞானம் அடைஞ்ச மக்கள், நம்மளால இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு கல்லை போய் தேவலாம் நம்ம அழுகிறேன், அதுக்கிட்ட தேங்காய் சூடம் பத்தி நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், இதுதான் பகுத்தறிவுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லி கொடுத்தாரு. இதே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த பிள்ளையார் சிலைன்னு தூக்கிட்டு போய் உடச்சு ஒரு போராட்டம் பண்ணது அவர் தான். இப்போ நீங்க கடவுள்னு சொல்லி வணங்கக்கூடிய இந்த நாள் கிழமெல்லாம் பார்க்குறவங்களும் இந்த கல்லை வணங்குறவங்க தான். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அவங்க குரூப்ல முக்கியமான ஒரு நபர் என்ன சொன்னாருன்னு கவனிச்சிங்க. நாங்களாம் நாள் கிழமெல்லாம் பார்ப்போம். அவங்க ஃபேமிலியில எல்லாருமே கடவுள் வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, கோயிலுக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. உதயநிதி அவர்கள் இருக்காங்கல்ல, அவரே என்ன சொல்றாரு, நாங்க முன்னோர்களை தான் போற்றுவோம், அவங்க அப்பா தாத்தா இருக்காங்க அவங்கள தான் வணங்குவோம்னு சொல்றாங்க. அவங்க தெளிவா இருக்காங்க. இப்போ முன்னோர்கள்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா பகுத்தறிவுனா என்ன? இந்த உடல் வந்து இருக்கு, இந்த உடல் இருக்க வரைக்கும் தான் நீ உயிரோட இருப்ப, நீ இறந்து போயிட்ட அப்படின்னா நீ வெறும் போனோம் அவ்வளவுதான். அது சொல்லக்கூடாது, வெறும் அது சவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வெறும் ஒரு பாடின்னு தான் சொல்லுவாங்க. அதை அப்படிதானே பகுத்தறிவு நீங்க சொல்றபடி. அப்புறம் அந்த பாடி ஆன பிறகு அந்த உடம்புல இருக்க ஆற்றல் வெளியே போயிருந்தா அவ்வளவுதானே, செத்து போயிட்டா முடிஞ்சு வச்சு தானே, எண்டிங் தானே. ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னா அவரோட சாப்டர் அங்கே எண்டுங்க. அதுல அவரோட கருத்தியெல்லாம் நீங்க கொண்டு போகலாம், ஓகே. ஆனா அவரோட புகைப்படங்களை வச்சு வணங்குறீங்க, வீட்டுல வச்சு மாலைலாம் போடுறீங்க அப்படின்னா இதைத்தானே முன்னோர்கள்னு சொல்லிட்டு சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்களுக்கெல்லாம் வழிபட்டுட்டு இருக்காங்க. அப்ப அதை முட்டாள்தனம் சொல்லிட்டு நீங்க ஒரு புது விஷயம் பண்றீங்க. இதே தான் மற்ற ஜாதி பேர்லாம் தூக்கி போட வச்சுட்டு திராவிடன்ற ஜாதி பேர் இவங்க தூக்கி டேக்லைனா போட்டுட்டு இருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? உங்க கண்ணு முன்னாடியே ஏற்கனவே இந்த ப்ராடக்டை அழிச்சிட்டு புதுசா ஒரு ப்ராடக்ட் அதே பிராண்ட்ல விட்டுட்டு இருக்காங்க. பெயர்கள் மாறுது, பட் பிராண்ட் ஒண்ணுதான். ஒண்ணு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். சிம்பிளா புரியுதா உனக்கு? இவ்வளவுதான் விஷயம். இதான் அரசியல். இதை புரிஞ்சுக்கிட்டாலே என்னடா பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் செஞ்ச அதே வேலையை தான் இவங்க செய்யறாங்க. ஆனா வேறு ஒரு வடிவத்துல செய்யறாங்க, இவனை எதிர்க்கிற மாதிரி செய்யறாங்க. ஆனா ரெண்டுமே ஒரே மேட்டர் தான். நீ யோசிச்சு பார்த்தா தெரியும். இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். ஏண்டா உன்னைய திருடன் சொல்லாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேல டீட்டெயிலா சொல்ல தேவையில்ல. எடப்பாடி அமைச்சர் இருக்காருல்ல, அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 13 அமாவாசை கழிச்சு திமுகவை இருக்காம போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப 13 அமாவாசைன்னு சொல்றாரு. 13 ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ 13 அமாவாசையை கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2026 வருது, தேர்தல் டைமிங்ல வருது. அதுக்கப்புறம் திமுகவே இருக்காது. ஆமா, அதான் உண்மை. அவர் சொல்றது போய் கிடையாது, இதான் உண்மை. 2026 அப்புறம் திமுகன்ற ஒரு ஆட்சி கட்சி அப்படின்றது இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது எழுதப்படாத ஒரு சட்டம். 2026 யார் வின் பண்றாங்களோ அந்த டைமிங்ல யாருக்கு ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கும் டிவிக்கா இருக்கு. இது ரெண்டுக்கும் தான் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் டஃப் இருக்கும். பட் விவசாய நிலத்தை எடுப்பதை தவிர வேற வழியே இல்லை. ராஜாவோட வருகைக்காக மக்கள் காத்திருந்தாங்க. 101வது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட கடைசியா அந்த நாளும் வந்துச்சு. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ராஜா திரும்ப வந்துட்டாரு. ஒரே நிமிஷம் அவர் வீட்லயே உட்கார்ந்து அறிக்கை கொடுத்துனாரு. சொல்லுங்க. சினிமா சம்மந்த துறையில இருக்காங்கல்ல, அவங்க ஃபுல்லா யாருக்கு சப்போர்ட் வந்துருவாங்க, டிவிக்காக வந்துருவாங்க.
சீமான் அவர்களுக்கு வந்து தமிழ் தேசியம் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. வேற என்ன பஞ்சாயத்து இருந்தாலும் எல்லாரும் ஒன்று சேருவாங்க. ஒரு பெரிய டஃப் நடக்கும். 2024 தேர்தல் வந்து நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இறுதி தேர்தலில் தானே 2024 தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். அந்த தேர்தலில் ஜெயிச்சவங்க 5 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க. அதோட உங்களுக்கு இந்த ஓட்டு அரசியல்ன்றது சாப்டர் ஓவர். வேற ஒரு வடிவத்தில் வருவாங்க, பட் ஓட்டு அரசியல்ன்றது சாப்டர் ஓவர். அதோட எலெக்ஷன் இந்த மாதிரி கட்சிகள் ஆட்சிகள் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நியூ இயரா கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க, இப்போ இருந்தே அது ஆரம்பிச்சிருச்சு. பட் 2026 யார் ஜெயிக்கிறாங்க, யார் வந்து அவங்க ப்ரொபகண்டாக்கு கரெக்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஸ்ட்ராங்காக போகும். அது ரொம்ப ரொம்ப டீப்பான விஷயம். அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. அதனால் அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பேச தேவையில்ல. சிம்பிளாக சொல்லிட்டேன், நாம் தமிழர் கட்சி டிவிகா கட்சி இது 2 தான் மோனோபொலி பண்ணும், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அவுட் பிரேக் நடக்கும் பாருங்க. அதே மாதிரி டிவிகா கட்சிக்கு பயங்கரமான சப்போர்ட் கிடைக்கும் பாருங்க. ப்ரோ இல்லை ப்ரோ, ஒரு சினிமாக்காரருக்கு எப்படி ப்ரோ கிடைக்கும்? நடக்கும் பாருங்க, ஸ்கிரிப்டில் அப்படி தானே இருக்கு. நானாலாம் எதுவும் பண்ணல, கதையில அப்படி இருக்குது. என்ன பார்த்தா முட்டா குமார் தெரியுதா? நாங்கள் கணிச்ச வரைக்கும் என்னன்னா, சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர் அவர்களும் கட்சி ஆரம்பிச்ச போது ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சிவாஜி கணேசன் அவர்கள் 2 வருஷம் கழிச்சுட்டு போயிட்டாரு. பட் இவர் ஆனால் கலைக்கிற மாதிரி இல்லை. இதே ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தாருன்னு செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நிலைப்பாடு தான் இவர் எடுத்திருக்காரு. பட் ஈவேரா அவரை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டாப்ல, கொள்கை தலைவர்னு ஆக்கிட்டாப்ல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேசிய தலைவர்னு சொல்லக்கூடிய தேசியத்தில் இருக்கக்கூடிய ஈவேரா மாதிரி ஒரு அவர் தான் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள். அவங்களையுமே தலைவராக எடுத்துக்கிட்டாப்ல. தமிழ் மக்களையும் பிடிக்கணும் அப்படின்றக்காக ஒரு அம்மாவும் அது குங்க மண்டலத்தில் இருக்க ஒரு அம்மாவையும் கூட வச்சுக்கிட்டாப்ல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே ஒரு ஒரு பேஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சவுத்தில் இருக்க நார்த்தியோட அதையும் பிடிக்கணும். இப்போ ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ட்விட்டர்ல, திராவிட கொள்கையை தூக்கி பிடிக்கிறவர் ஈவேரா அவர்களுக்கு முட்டு கொடுத்தவர். வெறித்தனமான முட்டா இருந்துச்சு. எனக்கு அதை புரிஞ்சுக்கவே முடியல. அப்போசிட் இருக்கவங்கள பேசக்கூட விடல. அது எப்படி சொல்லுவீங்க? ஈவேரா இல்லைன்னா நிறைய ஈவேரா செஞ்சதெல்லாம் புனிதமான அப்புறம் ஒரு காட் ரேஞ்சுக்கு போர்ட்ரேட் பண்ணி பேசுறாங்க. கடவுளே இல்லைன்னு சொன்ன ஆளு, ஒரு கல் சூனை வணங்காதுன்னு சொல்ற ஆளு, அதே ஆளுக்கு சிலையை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க மீன்ஸ் மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்மீகவாதிகள் இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நாத்திகவாதம் சொல்லிட்டு அவங்களும் இதே மாலையை போட்டு வருஷத்துக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் மாலை போடுறது மரியாதை பண்றதும் பண்ணிட்டு இருக்காங்க. 2க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு மட்டும் சொல்லுங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, இது பகுத்தறிவு, அது அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமா பண்றோம். அப்ப இதை நான் அவமரியாதை பண்ணிட்டு இருக்கோம். கடவுளை எல்லாரும் போய் என்ன அப்பலாம் நல்லா இருக்கியா அப்படியே பேசிக்க போறோம். பயபக்தியோட மரியாதையோட பண்ணிட்டு இருக்கோம். இது காலங்காலமா பண்றது, இது இப்போ வந்தது. 2க்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் என்ன கடவுளோட இவங்களோட போயிட்டு பேசுறேன். இவங்க அப்படிதானே பேசுறாங்க, கடவுள் இல்லை வெறும் கல்லுன்னு சொன்னாங்க. அதே கல்லுக்கு தான் அவங்க மாலை போடுறாங்க. இதையே யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. ஸோ இதான் மேட்ரு ப்ரோ. இன்னும் ப்ரோ நம்ம டாபிக் இது கிடையாது இல்லை ப்ரோ. இது எல்லாமே போலியான பிம்பம் தானே சொல்லிட்டு இருக்கோம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு ரூட் லைன் என்னன்னே தெரியல. நான் மெயின் மேட்டருக்கு போயிட்டேன். அதாவது டாப்பிக்கோட எண்டிங் கிளைமேக்ஸ் இருக்குல்ல. ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா நான் கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். கிளைமேக்ஸ் யாருக்குமே தேவையில்லை. இப்போ காட்சி அமைப்புகள், படம் எப்போ ஆரம்பிச்சிச்சு, எப்போ இன்ட்ரோல் வருது, எப்போ கிளைமேக்ஸ் போர்ஷன் வருது, அப்படியே படிப்படியாக போனால் தான் உனக்கு புரியுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட ரூட் லைனை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ உன்னோட ரூட் லைன் என்ன, இப்போ அரசியலில் நடந்துட்டு இருக்கு, அதை எப்படி உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். கிளைமேக்ஸ் போர்ஷன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அது பழைய சேனலில் கிடக்கு, கதிர் 2.0 இருக்குது. இப்போ செக் பண்ணிக்க. சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்க. பட் இதுதான் பேசிக், இதுதான் அரசியல் நடந்துட்டு இருக்கு. அடுத்து 2026 திமுகன்னு ஒரு கட்சி இருக்கவே இருக்காது. அதிமுக காணாமே போயிடும். அது அதிமுகவை தூக்கி பிடிக்கிறது தான் நம்ம டிவிக்கு வந்திருக்காப்புல. டிவிக்கா சைடு சேரலாம், இல்லாட்டி நாம் தமிழர் பக்கம் சேரலாம். கூட்டணியாக மாறிடும், ஒரு பில்லராக மாறிடும். ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய பிம்பமாக உருவாவாங்க. 2 ஆப்ஷன் தான் இருக்கும். கிளைப்பிரிவுகள் எல்லாம் காணாமல் போயிடும். 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அது நான் கெஸ் பண்ண வரைக்கும் டிவிக்காவும் நான் தமிழர் கட்சி 2 தான் இருக்கும். பார்க்கலாம் ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 நியூஸ் பார்த்தேன். அந்த வடநாட்டில் நம்மளுடைய சாயிஃப் அலி கான், வடநாட்டில் பிரபலமான ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த ஒரு நடிகரோட வீட்டில் இறங்கி 1 கோடி ரூபா கேளுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்தி குத்து பண்ணி நடந்திருக்கு. கரீனா கபூரோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த நபரை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆவாசாக போயிட்டு இருக்கு. அங்கே ட்ரெண்டிங்கான நியூஸாக தான் தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்திருக்கு அப்படின்னா, கமிஷனர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணை செயின் பறிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது எனக்கு புரியல. இந்த செயின் பறிக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய வார்னிங்காக இருக்கணும். இப்போ இந்த செயின் பறிச்சுட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு யூடியூப்ல இப்போ நம்ம சமூக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கோம்ல, யூடியூப்ல இந்த மாதிரி பேசுகிறோம், கருத்து சுதந்திரம்ன்ற பேசுகிறோம், இது தப்புங்க சரிங்கன்னு கேள்வி கேட்குறோம். ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ கிரெடிபிலிட்டி, இவ்வளோ கட்டுப்பாடுலாம் இருக்குல்ல. யூடியூப்ல ஒரு சில விஷயம்லாம் பேசவே முடியாது, அந்த அளவுக்கு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க.
தைரியமா ரோட்ல இறங்கி முக்கியமான பெண்களுக்கு கழுத்திலிருந்து அறுத்துட்டு போறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றாங்கல்ல. இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. டெய்லி 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த நியூஸ் கேட்டுட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து 8 இடத்துல படிச்சிருக்காங்க. மொத்தமா அடிச்சுட்டு ஓடலாம் பார்த்துருக்காங்க போல. ஸோ தொடர்ந்து 8 இடத்துல படிச்சிருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருது? ஒருத்தன் இப்படி பண்றான்னு சொன்னப்போ அவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ணணும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அடுத்த இதை அதாவது இந்த தப்பை இன்னொருத்தன் பண்ணாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு தண்டனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பயப்படுவான். ஐயோப்பா இப்படி பண்ணா நம்மளாம் முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி உள்ள வைப்பாங்க. கொஞ்ச நாள்ல ஜாமீன் வந்து வெளியே வந்துடும். அதே ஆள் திருப்பி அதே தப்பு பண்ணிட்டு இருக்கான். இது நடக்குது. இது எல்லா குற்றங்களுக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கொலை செய்யறவனும் அப்படிதான் திருப்பி திருப்பி வந்து கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. திருடங்கள்லாம் தானே திருட்டு தானே. இது வந்து நான் ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட பார்த்தேன். மதுரையில் ஒரு ஏரியால ஒரு பெண் ஒரு ஹஸ்பண்டோட பைக்ல போயிட்டு இருக்காங்க. பைக் வீட்டு வாசல்ல இறங்குறாங்க. அவங்க வீட்டு வாசல்ல கழுத்து அத்துட்டு அந்த பொண்ணு கழுத்து மாட்டி இருக்கு. அப்படி தரத்தரம் இழுத்துட்டு போறாங்க. அது இது பண்றப்போ அவனுக்கு என்ன மனநிலையில இருப்பானுங்கன்னே தெரியல. இந்த கிஷா போதையில இருப்பானுங்களா என்ன இலவுன்னு தெரியல. அவன் வீட்லயும் ஒரு பெண் இருக்கலாம். அவன் வீட்லயும் தங்கச்சி இருக்கலாம், ஒய்ஃப் இருக்கலாம், குழந்தை இருக்கலாம். எப்படா நாளைக்கு நீயும் இந்த மாதிரி ஒரு ரோட்ல போகும்போது அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு நீ ஒரு செயின் வாங்கி போடுறேன்னு வச்சுக்கோ. அதை இன்னொருத்த அப்படி பறிச்சுட்டு போனாலும் இப்படிதான். ஓகே நம்ம அப்படிதான் பண்ணோம், அப்ப இப்படிதான் பண்ணுவான். ஸோ இதை கொஞ்சம் கிரெடிபிலிட்டி பண்ணணும், கொஞ்சம் ரொம்ப கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். ஏன்னா இந்த மாதிரி நியூஸ் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். வீடு புகுந்து கடப்பாரை வச்சு உடச்சு வீட்டை செவரை உடச்சிட்டு உள்ள போறது. இதே மாதிரி தான் நார்த் இந்தியாவில் பெரிய ஒரு ஆளுங்க. இது வந்து சாதாரண ஒரு நபருக்கு நடந்தது. பட் அங்க பெரிய ஒரு நபர், பெரிய செலிபிரிட்டி, உங்களுக்கு தெரியும். எல்லா யூடியூபரும் அதை தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த நபருக்கு இது நடந்திருக்கு. ஒரு கோடியை கேட்டு பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போய் 1 கோடி கேட்டு வேணாலும் பண்ணுவானா? பொருட்களை திருடிட்டு போயிருப்பான். இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும். அவர் வீட்டுக்குள்ள இறங்கினதே தப்பு. இப்ப மாட்டினா என்ன ஆகும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து காசுக்காக தான் அதை பண்ணாரா, இல்லை வேற மேட்ரு எதுவும் இருக்குமா, மோட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. இப்போ ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த செலிபிரிட்டியை பத்தி ஒரு மோகம் இருக்குல்ல, அதை பத்தி பேசணும். நயன்தாரா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு மேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்பிள் கிடையாது, நார்மல் பீப்பிள் கிடையாது, நார்மல் பீப்பிள் கிடையாது. நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நவுந்துங்க, தயவு செஞ்சு நவுந்துங்க. அதுல போனதுக்கு இவங்க நார்மல் பீப்புள் இல்லை, நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு 2 கொம்பு 4 கால் 5 கை அப்படியா இருக்காங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. யாரு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டை நடத்துற பசங்க சொல்றாங்க. அங்க உட்காந்துருக்கல குட்டி குட்டி யூடியூபர்ஸ் தான். இந்த ஈவெண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டின்னு சொல்றாங்க, இல்லை பைத்தியக்காரங்க. அந்த பைத்தியக்காரங்க அதை நடத்திட்டு இருக்காங்க. அதில் உட்காந்துருக்காங்க. நம்மளாம் இனிமேல் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். அவங்களாம் பெரிய ஆளுகள், அவங்களும் நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொல்றாங்க. பயங்கரமான ட்ரெண்டா போயிட்டு இருக்கு மீம் டெம்ப்ளேட். இவங்களை ஏலியன் மாதிரி ட்ரெயின் பண்ணி, சரி அதெல்லாம் பண்ண வேணாம், சூப்பர்மேன் மாதிரிலாம், சூப்பர்மேன் சூப்பர் உமன் மாதிரிலாம் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அவங்களும் நார்மலான ஹியூமன் தான், ஒன்று மாதிரி என்ன மாதிரி. இவங்களை தூக்கி அந்த இடத்துல உட்கார வச்சது நீ தான். நீ போய் கொண்டாட போய் தான் அவங்க போய் உட்கார்ந்தாங்க. அவங்களும் நார்மல் பீப்புள் தான். நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொல்லாத. தேசிய கீதம் பாடிட்டு இருக்கும்போது கண்டுக்காம ஒரு பாட்டு போயிட்டாரான். ஃபோட்டோ கூட ஒழுங்காக போஸ்ட் கொடுக்காம அவங்க போயிட்டாங்களாம். ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்போம்னு சொல்லி தான் இந்த கூட்டத்தையே கூட்டியிருக்காங்க. அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் இப்படி கூட்டமே போய் சேர்ந்துருக்கு. ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்களா பிஸ்னஸ் மாதிரி, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல. ஸோ அது மேட்டர் கிடையாது. இந்த மாதிரி சினிமா மோகமும் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டின்னு ஒரு பைத்தியம் வேறு திவாகர்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் வரீங்கன்னு இங்கே இந்த ரூமில் இந்த ஃபேனெல்லாம் கட்டிட்டோம். ஏன்னா உங்கள் ஃபேன்ஸ்லாம் நாங்கள் உட்காந்துருக்கோம்ல. நான் வந்து நடிக்கிறேன். அவருக்கு தெரியுதா இல்லை தெரியலையான்னு தெரியல. அவர் பண்ணுறது கிரிஞ்சு கோமாளித்தனம் தெரியுது. அதை ஹானஸ்ட்டாக பண்ணி அதை பெரிய லெவலில் காட்டி அதை மீடியாஸ்லாம் ப்ரொமோட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்கானுங்க. இப்போது பார்க்குற புது ஆடியன்ஸாக ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்க வரான். கிரியேட்டிவாக ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னு நினைக்கும் போது தேடி பார்ப்பான். யாரெல்லாம் அப்படி வளர்ந்துருக்காங்க பார்ப்பான். வளர்ந்தவங்க அப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கோமுட்டியும் தற்கொலையாகவே இருந்தாங்கன்னா அவன் என்ன யோசிப்பான், ஓகே வளரணும்னா இப்படி தான் பண்ணணும் போல, உங்கள் பாத்ரூமில் உப்பு இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்து நக்கிட்டு இருப்பான். ஸோ இது நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் பண்ணுறதுனால 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கான். 4 பேர் உன்னை பார்க்குறான்னா ஒன்றை மாதிரி வரணும் தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அப்படி தான் இவங்களை சைக்காலஜி இருக்குது. அப்போது நாம் எவ்வளோ பொறுப்போட ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணுன்றது தெரிஞ்சு பண்ணுங்க. இந்த அல்கரிதம் இப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி கோமுட்டித்தனமாக முட்டாள்தனமாக பண்ணால் வளர்த்து விட்றாங்கன்றக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணி வளரலாம்னு நினைக்காதீங்க. அதனால இந்த சமூகமும் சேர்ந்து கெட்டு சீரழிஞ்சு போயிட்டுருக்கு. ஏற்கனவே தற்கொலையாக இருக்காங்க எல்லாருமே. இன்னமும் உங்கள் மூலியமாக இன்னும் தற்கொலையை உருவாக்காதீங்கன்னு சொல்கிறக்காக தான் சொல்கிறேன். தப்பான விஷயங்களை பரப்புனா வளர்த்து விட தான் செய்யும். இந்த யூடியூப் அல்காரிதம் அப்படிலாம் வளர்த்து விடுது. ஏன்னா புதுசாக மக்கள் எதை தேடுறான், வித்தியாசமாக ஒன்று பண்ணாதான் தேடுறான். வித்தியாசமாக பண்ணுறேன்ற பேரில்
உங்கள் மனிதத்தன்மையும் உங்களுடைய உண்மையான கேரக்டரையும் உங்களுடைய உண்மையான ஆக்கத்தன்மையும் மறந்துட்டு முட்டாள்தனமாக மாறிட்டு இருக்கீங்க, தற்கொலையாக மாறிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த ஜாம்பி அப்பாபலிஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் சீக்கிரமே பார்க்குற மாதிரி இருக்கும். புரியும் நினைக்கிறேன். நிறைய மேட்டர் நான் சொல்லணும்னு நினச்சேன். பட் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க சொல்கிறதுக்கு. சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லையா நல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்கல்ல, குறிப்பாக அவங்கள பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி, ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு வீடியோ பண்ணுறியே, அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அது வந்து ப்ளஸ் டூலேயே வந்து 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்கண்ணா. இந்த மாதிரி ஸ்கூல் ட்ரெஸ்ல வீடியோ பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது, வளரக்கூடாதுன்னு தடுக்க பாக்குறாங்க போலீஸ்லாம். நீ வளரக்கூடாது போலீஸ் தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறியா? மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. Who is this guy? இன்னொரு வார்த்தை நீ பேசுன. I'm not bad. Just evil.